ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ஸ்ரீ பாலாம்பிகையே நமக. இது ஐம் க்ளீம் சவ்ஹு என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியோட பாலாம்பிகா மந்திரம். ஏன்னா ஐம் என்பது கல்வியின் பீஜாட்சரம், அதே போல் க்ளீம் என்பது வசீகரம். இந்த காலத்தில் தேவைப்படுது. ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்கும், ஒரு வேலை தேடுறோம். சவ்ஹுன்றது பணக்காரத்தனம், ஒரு சௌபாக்கியத்தனம், இதெல்லாம் தேவை என்பதனாலே இதுதான் ஐயும் கிளியும் அடைவுடை சவ்வும்னு நம்ம கந்தசஷ்டி கவசத்துல பாலதேவராய சுவாமிகள் பாடியிருப்பார். எனவே இதை சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியல, எனக்கு நான் என்ன நட்சத்திரம்னு தெரியல. அப்போ சிலர் சொல்றாங்கல்ல, ஐயோ இந்த லக்னத்துக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதா, இது லக்கின்னு சொல்லியிருக்கான்னு தவிர எதுவும் அன்லக்கின்னு சொல்லலை. இப்போ நான் எப்படின்னா, எது யோகத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதுல ரெண்டு இருக்கு. யோகம் என்பது எப்பொழுது இருக்கிறதோ அதுல வியோகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் ரொம்ப உங்கள் சம்பத்து தரையை ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பொருள் சார்ந்து போகிறீங்கன்னா முக்தியை விட்டு கொஞ்சம் விலக போகிறீங்க. கரெக்டாக? அதனால சிலர் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரக்காரன் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நட்சத்திரக்காரங்களும் எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா சாமியும் கும்பிடலாம். இது உங்கள் பொருளாதாரத்திலே சில மேம்பாடுகளை தரும் என்பதற்காக சொல்லப்பட்டதை தவிர வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்பது முக்தி மோட்சம், அதுதான். இது உங்கள் வாழ்வியலிலே ஏதோ ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக தரப்படுகிற ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சிவசிவா.